ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்தில் போட்டும் நீங்கள் பிணைஞ்சு சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஏன்னா வித்தியாசமான மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு, அதாவது ரொம்ப வதங்காமல் ஓரளவு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப புளிக்கும். அடுத்ததாக மசாலாக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள். அதோட காரத்துக்கு நம்ம 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த வித்தியாசமான மசாலாவே இந்த தயிர் தான். நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கல. இந்த தயிர்லேயே பாருங்கள் எவ்வளோ நல்ல குழகுழப்பு தன்மை வந்திருக்குன்னு. அடுத்ததாக இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதை கொதிக்க விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு உரப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் போல் புதினா மல்லி ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த ஈரப்பதம் வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு இந்த தோசை மேலே மசாலா ஸ்டஃப்க்கு பதிலாக இந்த காலிஃப்ளவரை கூட நீங்கள் வச்சு சுட்டு எடுக்கலாம். இந்த வித்தியாசமான காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மசாலா ஃப்ரையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.